அது சென்சார் போர்டு அதை அனுமதிக்கலை சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பேர் ரொம்ப 100% பொருத்தமான பேர். சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க. வேறு சில தலைப்புகளும் கொடுத்தா அதையும் மறுத்துட்டாங்க. படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க. கேட்டேன் சார். ஒரு விஷயம் அண்ணா, சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல. திருப்பி பார்த்தாங்களா திருப்பி 10 டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல அவங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்ருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு, மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும், நீங்கள் மாஸ் மீடியாவில் அதை சொல்லும்போது மக்கள் அதை தவறாக உபயோகப்படுத்துவாங்க, தவறான பொருள் அதை எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் சார் சொல்கிறாங்க. அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம். அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம். இல்லை, அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தை. அப்புறம் சின்ன வசை சொல் சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை மீட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஊரில் பொண்டாட்டியை சாதாரணமாக சொல்லுவோங்க, செல்லமாக கூட சிரிக்கின்னு சொல்லுவோம் அப்படின்னா. இல்லை அதெல்லாம் வச்சக்கூடாது. இல்லை அப்படி இல்லை சார், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான். அதாவது இதில் என்னென்னா, ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கும் உங்களுக்கும் பரிச்சயம் இல்லை, ஒரு காரணத்தாலையும் நான் உங்களுக்கு வெறுக்க போகிறதில்ல, நீங்களும் என்னை வெறுக்க போகிறதே இல்லை. இதுதான் மனித இயல்பு. அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும். வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா, அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், நான் அதெல்லாம் சொன்னேன் சார். ஆமாம், இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார். இல்லை சார், ரொம்ப நேரம் ஒரு 2-3 மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு தான் சார் படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார். ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில். இல்லை, அது ரொம்ப நம்ம மலையாளின்னு சொல்கிறோம், ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அறவாடுங்கிறான், நம்ம ஆந்திராவுக்கு கோல்ட்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் புலங்குற வார்த்தை தான். பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ரூல்ஸ். ஆமாம் சார், நம்ம கணவன் மனைவியை திட்டும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டு திட்டுறது இயல்பு தானே, அதவே அவங்க அனுமதிக்கலையே. ஆக்சுவலாக எனக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜி, தள்ளி போவேன் சார். அவர் ரொம்ப சிரமப்பட்டார். அந்த கேரக்டர் பீடி குடிச்சாருன்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆகிட்டார் ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் நாங்கள் திட்டி, நான் இனிமேல் பீடி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சோடனே. அவருக்கு நானும் காலேஜ் மேட்ஸ், நாங்கள் நண்பர்கள் ரொம்ப வருஷமாக. நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன். அவருடைய பேச்சு மொழி எல்லாமே ரொம்ப ஹியூமராக இருக்கும். அவர் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பார்னு கூட்டு வந்து நடிக்க வச்சேன். அற்புதமாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. அதுதான் சார், வடக்கன் சுனில் என்ற வடக்கன் இருந்துச்சு, பிரிண்ட்லேயும் வரக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் அதை வந்து கருப்படிச்சிட்டோம். அவங்க பேர் வைரமாலா. அவங்க வீட்டில் ஒரு துக்கம், அதனால தான் அவங்க வர முடியல. அவங்க பாட்டி தவறிட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து பாரதி ராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணாக நடித்தவங்க. அவருடைய அன்னக்கொடியும் கொடிவேரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க. ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன். இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அந்த ஸ்லாங்கும் தெரியணும், ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாதமாக நடித்து காமிச்சாங்க. அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன். கிளைமாக்ஸில் பேசுகிறாங்கல்ல, அற்புதமாக பண்ணாங்க. உடனே செலக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கு சார். அதாவது என்ன சொல்கிறது, பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். நான் நினச்ச ஒன்று எனக்கு வரல. பட் இது என்னென்னா, ரயிலுங்கிறது ஒரு குறியீடு. படத்தில் ரயிலே இல்லை. எதுனா, நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க. ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம், சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதானே. அதனால் அவங்க வருகை, வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது. அப்புறம் வட இந்தியர்களை ரயிலை விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ரயிலுங்கிறது பொருத்தமான டைட்டில். இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்குசாமி சார். அவர் தான் சொன்னார், ரயில் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம் சார். சார், எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். 4 பானிபூரி கடை இருக்குது சார். சாயங்காலம் போய் நான் வடை கேட்குறேன், இதுங்கிறாங்க சார். கேட்டால் வாங்கி சாப்பிட்றது போனால் வடக்கத்தி ஆளுங்க, நீ என்றைக்காவது ஒரு நாள் வந்து வடை, உனக்கு நான் வடை போடணும்னு கேட்குறாங்க சார். அதை தான் சார் சொல்லியிருக்கேன் படத்தில்.
தேனி சார், தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஆமாம் ஆமாம், போய் தான் சொல்கிறான். அதை விட முக்கியம் மனைவியின் வயிற்றில் அடித்து சத்தியம் பண்ணுறான் இல்லையா? குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்தன் சமூகத்தில் சார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல. இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறேன், அவன் குடிக்கிறான், வேலைக்கு போகலை, மாமனார் கொடுத்தெல்லாம் விற்று சாப்பிட்டான், பொய் சத்தியம் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது, அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது. ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான், சின்சியராக இருக்கான், மனைவிக்கு பணம் அவன் அநியாயமாக செத்து போகிறான். வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா? அப்புறம் பொய் சத்தியம் பண்ணுற மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க இல்லையா? இப்படி பாருங்களேன், படத்தில் அந்த 2 கேரக்டரை தவிர யாருமே குடிக்கல. அந்த சாவு வீட்டில் கூடியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே தமிழர்கள். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகாதரா குடியார பிள்ளைன்னு சொல்கிறவனும் ஒரு தமிழன் தானே. ஸோ நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, டாஸ்மாக் வாசலில் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க, அதில் ஒரு 2 பேரை நான் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இல்லை சார், இசையில் மேல் ஃபீமேல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அது ஒரு ஆர்ட், அதில் திறமை உள்ளவங்களாம் வரலாம். அதில் வந்து ஜெண்டர் பயாஸுங்கிறது தேவையில்லை. அவங்களுடைய திறமை வந்து நாடறியும். ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசே தவிர, இசை உலகத்தில் ஜனனினா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி. இது மாதிரி நிறைய, அதே மாதிரி வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க. அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அவங்க ஆனா பெண்ணாங்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இல்லை இல்லை, அது பொதுவான பார்வை, நம்ம அப்படி பார்க்க முடியாது. நான் பொதுவாக அப்படி பார்க்குறது இல்லை. அது கேரளாவில் இருக்குது சார், தேனியை ஒட்டி ராமக்கல்மெட்டுன்னு ஒரு இடம், முடிஞ்சால் போங்க, ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல்மெட்டு. அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சிலை, ஆதிவாசி ஒரு குடும்பம், ஆண் பெண், ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிலை. ஆமாம், அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் வருது. நான் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாள் அங்கே போன உடனே அவர்கிட்ட சொன்னேன், நம்ம கிளைமாக்ஸுக்கு ப்ரீ கிளைமாக்ஸ் இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போயே அவர்கிட்ட சொல்லிட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், முருகன். ஆமாம், எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க. நான் சாமி கும்பிட மாட்டேன், ஆனால் முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும். நிகழ் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகனை தான். பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு, அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது. இதுதான் எங்கள் சாமி. இது தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது. ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்கிறது. ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். ஸோ இவன் கழுத்தில் முருகன் டாலரையும், அந்த வட இந்தியனோட அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும், அதையும் வந்து சும்மா விஷுவலைஸாக பண்ணியிருக்கோம். ஆமாம் சார், அதுக்கு தான் சார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் சார் அதை செய்யணும். உங்களுடைய எனக்கு நீங்கள் செய்கிற உதவியாகவும் தமிழ் சினிமாவுக்கு உங்களுடைய பங்காகவும் இந்த ப்ரொமோஷன் நீங்கள் அதை பண்ணணும் சார். உங்களுக்கு நாங்கிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணுறது அதுதான். ஆமாம் ஆமாம், சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா. மனுஷங்க இப்படி இருந்தா இல்லை இல்லை, அவர் வந்து மகளுக்கா ஆமாம், அதாவது மனிதர்கள் அப்படி இருக்காங்களே சார். அதாவது மகள் மேலே உள்ள பிரியம், அப்புறம் அவர் கந்துவட்டி கொடுக்குறவர், அதையும் யோசிங்க. அவர் கந்துவட்டி கொடுக்குறவர் 5 லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக, மகளுடைய குற்ற உணர்ச்சியை போக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு, ஜஸ்ட் லைக் தட். அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான், அவன் வேற ஒரு ஆளாக மாறிட்டானோடனே அந்த லட்சத்தை மருமை கிட்ட கொடுத்துட்டாரு. மனிதர்கள் தானே சார் எல்லாரும், தவறுகள் பண்ணுவோம். கந்துவட்டி வாங்குறது தவறு, ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதன்கிட்டே ஒரு மனிதம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கு.
இல்லை சார், நம்ம அது யூகமாக சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்று, அதை இயக்குறது வந்து அரசியல். அதுக்குள்ளே நம்ம படைப்பாளி உள்ள போய் எட்டி பார்க்க முடியாது. பட் அவங்க சொன்ன காரணங்கள், இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த காரணம் தான். அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசியூம் பண்ணுறதோ அது வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். சென்சார்ல ஆர்குமெண்ட்ன்றது கிடையாது. அது ஒரு அந்த படத்துல இந்த டைலாக் கொடுத்தீங்களே, இந்த படத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட், ஃபாலோ பண்ணலைன்னா இந்த சர்டிஃபிகேட் கிடையாது. இதுதான் அவங்களோட. ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் தான் சார். ஆமாம், வெவ்வேறு படத்துக்கு வெவ்வேறு இது. ஒரு நிமிஷம் சார், அந்த சென்சார் சொல்லிடுறா. பவுடர்னு ஒரு படம் நாங்கள் சென்சார் பண்ணும்போது, பவுடர் நான் நடித்த படம் பவுடர் சென்சார் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம், மனுஷக்கறின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க, மனுஷக்கறின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் கேரளாவில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பேப்பர் கட்டிங் காமிச்சோம். ஜப்பானில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜப்பானில் நடக்குது எப்படி இந்தியாவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் அந்த சென்சார் இதில் இருக்கும்போது, சைனாவில் இருக்க கோவிடே இந்தியாவுக்கு வரும்போது ஜப்பானில் இருக்க மனுஷக்கறியே வராதுன்னு சொன்னோம். ஒன்று அவங்க சொன்னாங்க, இது கம்பேர் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு என்ன உண்டோ அது பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வடக்கன்னு ஒரு படம் மலையாளத்தில் கேன்ஸில் ஃபெஸ்டிவல் ஆகிருக்கு, ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆகிருக்கு போன இந்த மாதம், வடக்கன்கிற படம் அந்த டைட்டிலோட. அதை சொன்னேன், பட் அது வந்து சென்சாருக்கு வரல, நேராக ஃபெஸ்டிவல் போயிடுச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார். என்ன சார்? ஆமாம் சார், அந்த டைட்டில் கிடைக்கிறது வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளன் சார். நான் வந்து ஆனந்த விகடனில் 97லேருந்து 2001 வரைக்கும் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சீரியல் எழுதினேன், வெற்றி ஒலி கோலங்கள் மாதிரி சீரியல். அப்புறம் திரைப்படம் எம்டன் மகனினுடைய முதல் படம், வெண்ணிலா கபடி குழு, நான்மகன் அல்ல, அழகர்சாமியின் குதிரை, பாண்டிய நாடு, ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோடு சேர்ந்து வேலை செஞ்சேன். ஸோ அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை இந்த படம் பண்ணியிருக்கேன். நன்றி சார். எது சார்? ஆமாம். ஆ ஆமாம், அது முதல்ல அப்படி யோசித்தேன் சார். அப்புறம் டைட்டில் பார்க்கும்போதே நீங்கள் ஒரு மாதிரி கதையை இதுதான் சொல்ல போகிறார் கதையிலன்னு தோணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை, அது நாங்கள் 2-3 கட்ட பரிசீலனை சேஞ்சு அதெல்லாம் நடந்து தான் சார் இந்த முடிவுக்கு வந்தோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே.